அடித்தளமே போடாம ஒரு கோயிலை கட்ட முடியுமா? அப்படி கட்டின கோயிலை 1000 வருஷங்களை தாண்டியும் நிலைச்சு நிக்க வைக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான வேலையை சாத்தியப்படுத்தியிருக்காங்க நம்மளுடைய சோழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. இப்ப நம்ம திருக்கோயில் பக்கத்துல அரகண்டநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கோம். இந்த ஊர்ல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயிலை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டியிருக்காங்க நம்மளுடைய சோழர்கள். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த கோயிலை கட்டுறதுக்கு சோழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த விதமான அடித்தளத்தையும் இந்த மலை மீது போடல. ஏன்னா நம்ம பாறை மீது மணல் போல ஒரு பள்ளத்தை தோண்டி அடித்தளத்தை போட முடியாது. ஆனா அடித்தளமே போடாம ஒரு கோயிலை கட்டி 1000 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க நம்மளுடைய சோழர்கள். இதுதாங்க நம்ம சோழருடைய வியக்க வைக்கிற ஒரு கட்டிடக்கலை. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல 160 அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரமும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம திருஞான சம்பந்தர் இங்க இருந்து திருவண்ணாமலையை பார்த்து தேவார பதிகம் பாடியிருக்காரு. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோயில் திருக்கோயிலூர் பக்கத்துல அரகண்டநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. இந்த கோயில ஒப்பில்லா மணீஸ்வரர் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்க திருக்கோயிலூர் பக்கம் போனீங்கன்னா மறக்காம இந்த கோயிலை பார்த்துடுவாங்க. நன்றி, வணக்கம்.